வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம், நவகிரகங்களில் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒருவருடைய முன்வினை பயன்கள் மற்றும் கர்மாவிற்கு ஏற்ப நற்பலன்களையும் சவால்களையும் வழங்குவதில் முதன்மையான ஒரு கடவுள். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழவிருக்கும் சனி பயிற்சியானது ஜோதிட ரீதியாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கடந்த கால இன்னல்களை நீக்கி அதை விலக்கி ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த காலம் இடமாற்றம் உங்களுடைய தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையில் எத்தகைய தாக்கங்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்துது? இவ்வளவு நாள் சனிப்பெயர்ச்சியில் கடந்த காலங்களில் நாம் பெற்ற இன்னல்கள் மறுபடியும் நாம் தொடருமா? நமக்கு என்ன வழிபாடு, பரிகாரம் என்ன, நமக்கு என்ன நன்மை செய்ய போகுது, எதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். அப்படியே பெண்களுக்கான பலன், மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லி நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த சனி பயிற்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சனி. 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு நகர்வதை இது நமக்கு இன்டிமேட் பண்ணுது. மூல நட்சத்திர நண்பர்களுக்கான பொதுவான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சனி திசையில் முதல்ல பொருளாதார நிலை அப்படிங்கிறது நாம் பார்த்துருவோம். 4ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையுது. இந்த தாக்கம், இந்த நிகழ்வு என்ன செய்யுது அப்படின்னா, சொத்து ரீதியாக, வண்டி வாகன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்துச்சோ, இந்த இழுபறியாக இருந்தது. ஒரு விஷயம் தொட்டோம்னா அது முடியவே முடியாது, ஒரு காரியத்தையே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இழுபறியான செயல் காரியங்கள் முடியக்கூடிய காலமாக அந்த சனி பயிற்சி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்கும். பண விஷயத்தில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலங்களிலிருந்து நிறைய நண்பர்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சனி திசைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அது சிறப்பாகவே இருக்கும். தொழில், வருமானம், நமக்கு கைக்கு வரக்கூடிய பணம், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். எப்படி ஒரு 4 காசு நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த காலத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். குடும்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது போகும். ஸோ அதனால் குழந்தைங்க விஷயத்தில் கூடுதல் கவனம் வேணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட நம்ம அவங்கள அரவணைத்து அவங்கள இமீடியட்டாக அவங்கள ரெக்கவர் பண்ணி நாம் மீட்டு அவங்கள பள்ளிக்கு அனுப்புவது, ஆரோக்கியம் சார்ந்து அவங்கள டெவலப் பண்ணி விடுறது நாம் பார்க்கணும். கல்வி சார்ந்து அவங்க சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது. நமக்கான அட்வைஸ் எப்படி நம்ம பெற்றோர்கள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கான அட்வைஸ் நம்ம கொடுக்க வேண்டிய காலத்தில், நேரத்தில் இப்போ இருக்கிற அப்படின்னால குடும்ப உறவுகளை அரவணைத்து செல்வது, அவர்களை வழிகாட்டல் உடன் கொண்டு செல்வது, வாழ்க்கை துணையை அரவணைத்து செல்வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடைய பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது, இதெல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். வேலை, தொழில், இந்த சார்ந்து இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் பார்க்கும்போது வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மன அழுத்தம், ஆதரவற்ற ஒரு நிலை, இதெல்லாமே குறையும். சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியின் மீது, அதாவது 11ஆம் பார்வை அப்படிங்கிறது விளறனால புதிய முயற்சிகளுக்கு கடின உழைப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலுமே நீண்ட காலத்தினுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கலை அல்லது குயிக்காக நடந்துருச்சு, இது நடந்ததுக்கு சந்தோஷப்படவும் கூடாது, நடக்கலைங்கிறதுக்கு வருத்தப்படவும் கூடாது. இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறதோ அல்லது ரொம்ப கவலைப்படுறதோ தேவையே இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் எதையுமே நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். மூல நட்சத்திர பெண்களுக்கான பலன் இந்த சனி திசையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்திற்கு சனியினுடைய தாக்கம் முடிஞ்சிருச்சு. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க போகுது. மன நிம்மதி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மன நிம்மதி குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை துணையிடம் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல், நீயா நானா போட்டி, இது எல்லாமே விலகி, ஓகே நீ சொன்னது கரெக்டு தான், நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு சாரி கேட்டுட்டு உங்களை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், சொந்த பந்தம் எல்லாமே உங்களுடைய செயலுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து புரிதலோடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும்.
பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி சேமிக்கக்கூடியது, சந்தோஷப்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இத்தனை நாள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரியான இருந்த அந்த பொருளாதார நிலை மாறி ஏதாவது ஒன்று சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவது சிறிய அளவிலையாவது நீங்கள் சேமிப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பிள்ளைகள்னால் பெருமைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் வந்தாலுமே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். அவங்களோட படிப்பும் சரி, விளையாட்டிலும் சரி பெரிய அளவில் வெற்றி பெற்று உங்களை மகிழ்விக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். நீங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றபடிக்கு அவங்க படிப்பும் சரி, சாதனை எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் பேக் போனால் இருக்க வேண்டியது ஆரோக்கியம்தான். ஸோ அதனால் குழந்தைகளை எப்போயுமே ஒரு கண் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி விளையாடுறாங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நாம் பார்த்துக்கணும். மூல நட்சத்திரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி அப்படிங்கிறது படிப்பில் உங்களுக்கு கவனம் சிதறுவதற்கு, தேவையற்ற நண்பர்கள் உங்கள் கூட இணைவதால் கெட்ட சகவாசங்கள் உருவாவதற்கு அல்லது அந்த நண்பர்களால் உங்கள் படிப்பு கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறது நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அப்படிங்கிறனால இந்த காலத்தில் அப்பா அம்மா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்குங்க. டீச்சர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்து குழந்தைகளும் இருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் சொல்கிறதுல என்ன நன்மை இருக்குது, நம்ம எதிர்காலத்துக்கு அது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. தேவையற்ற பொழுதுபோக்கு, நண்பர்களோடு வெளியே போகிறது, ஊரை சுற்றுறது இது எல்லாமே குறைச்சிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். நண்பர்களோட தேவையில்லாமல் நேரத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பொது அறிவு படிப்பதோ அல்லது விளையாட்டு சார்ந்து இருப்பதோ அல்லது போட்டித் தேர்வுக்கு தயாராகுதோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆர்வ கோளாறு குறையும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. உயர்கல்விக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இது எக்ஸாம் டைமு. ஸோ கவனமாக படிக்கணும். போட்டித் தேர்வும் வரப்போகுது. அதுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கடினமாக உழைக்கணும். ஆனால் வெற்றி உண்டு. உங்களுடைய அசால்ட்டுனால் நிறையா இழப்புகள் ஏற்படும். அதனால் என்னென்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான வெற்றியை பெற முடியும். இந்த சனி திசை காலத்தை இன்னும் சிறப்பான காலமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் எதாவது இருக்குன்னு பார்த்தா, மூல நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே நம்முடைய அதிதேவதை அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு. ஸோ சனியினுடைய பாதுகாப்பை முழுதாக குறைத்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம்னா சனிக்கிழமையை நீங்கள் கும்பிடக்கூடிய ஆஞ்சநேயர் தான். அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி ஹனுமானுக்கான மந்திரங்களை நீங்கள் சனிக்கிழமையும் தினமும் சொல்லி வரும்போது மிகுந்த நன்மை உண்டாகும். அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு எப்படி செய்யணும்னா, சனிக்கிழமைகள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், அதாவது எள்ளெண்ணெய் தீபம்னு சொல்லுவீங்களா, அதை ஏற்றி ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சனி பகவானுடைய சன்னதியில் அமர்ந்து 108 முறை ஜபம் செய்து வழிபாடு செய்து வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய இன்னொரு தெய்வம்னு பார்த்தா சிவபெருமான். ஸோ நீங்கள் பிரதோஷ நாட்களில் அல்லது சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொடுத்து அர்ச்சனை செய்வதும், பிரதோஷ காலங்களில் விரதமிருந்து நீங்கள் வில்விலைகளை அர்ச்சனைக்கு கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் கருப்பு உளுந்து, கருப்பு ட்ரெஸ்ஸு அல்லது பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி தருவது, மருந்து மற்றும் மருத்துவதைகள் செய்வது, உணவு தானம் செய்வது ரொம்ப சிறப்பது. சனிக்கிழமைகளில் காக்கைக்கு எள் கலந்த சாதம் வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது, இது அர்த்தாஷ்டம சனி காலத்தில் வரக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை குறைக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மூல நட்சத்திரம் ஹனுமானினுடைய அவதாரமாக கருதப்படக்கூடிய நட்சத்திரங்களால ஹனுமான் வழிபாடு ஒரு சிறந்த கவசமாக இந்த கவசம் இருக்குங்கிறனால ஹனுமான் வழிபாட்டை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நண்பர்களே, இந்த பதிவு சனி திசைக்கான ஒரு கோச்சார பலன், பொது பலன் நாம் பார்த்தோம் மூல நட்சத்திர நண்பர்களுக்காக. இது இன்னுமே தெளிவான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கும்போது இன்னுமே சிறப்பான வழிபாடு பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம். இதுவே 100% உங்களுக்கு செட் ஆகும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பதிவு சனி திசைக்கான விழிப்புணர்வு மற்றும் பயனுள்ள பதிவாகவும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.